ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி கதை தான் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை கல்லால் எறிந்த சாக்கிய நாராயணனின் புராணம் 2வது தொடர்ச்சி பற்றி தான் இந்த வீடியோவில் ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போகிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் சாக்கிய நாராயண் புராணம் கதை பற்றி இப்போ ஒரு சில தகவல் தெரிஞ்சுக்கலாம். சாக்கிய நாயனாரின் புராணம் 2வது தொடர்ச்சி. பிரமனாலும் திருமாலாலும் காண முடியாத விசும்பையும் பாதாளத்தையும் அளாவும் அழல் தூணாகிய தோன்றிய வடிவமே ஆகும் என்று தெளிந்தார். நாள்தோறும் சிவலிங்கத்தை கண்டு வழிபட்ட பின்னரே உணவருந்த வேண்டும் என்று ஓர் உறுதியை கொண்டார். ஒரு நாள் சாக்கியர் வேடம் தாங்கிய இப்பெரியார் ஒரு வெளியிடத்திலேயே சிவலிங்கம் ஒன்றை கண்டார். கண்டதும் மனதில் பெரும் மகிழ்வு கொண்டு சிவார்ச்சனை செய்ய வேண்டுமென பதைப்பதைத்து தான் செய்யும் செயல் என்னவென்று அறியாமல் அருகில் கிடந்த ஒரு கல்லை எடுத்து அதையே மலராக பாவித்து அச்சிவலிங்கத்தின் மேல் அர்ச்சிப்பது போல் அந்த கல்லை எறிந்தார். தம் குழந்தைகள் தம்மீது உள்ள அடங்காத அன்பினால் இகழ்வாகிய வன் செயல்கள் புரிந்தாலும் பெற்றோர்களை செயல்களை கண்டு மகிழ்வார்கள். பெற்றவர்களுடைய மகிழ்ச்சியை கண்ட குழந்தைகளுக்கும் தங்கள் வன் செயல்களில் இன்பமே உண்டாகும். அதுபோன்ற சாக்கியர் வேட பெரியாரின் கல்லெறி செய்கையை கண்டு சிவபெருமான் மகிழ்ச்சி தான் அடைந்தார். அடுத்த நாள் சாக்கிய வேட பெரியார் சிவலிங்கத்தை கண்டு அதிர்ச்சி பின்பு தான் உண்பது என்ற தம் நியதியின்படி முந்திய நாளில் அன்பின் அர்ச்சனையாக சிவலிங்கத்தின் மேல் கல் எறிந்ததை பற்றி நினைத்தார். நேற்று எனக்கு இந்த எண்ணம் தோன்றும்படி செய்தது அதை நிகழ்வித்து சிவபெருமானின் திருவருளே ஆகும் என்று துணிந்தார். அதுவே தான் செய்யும் திருத்தொண்டாக மேற்கொண்டு தினந்தோறும் சிவலிங்கத்தை கண்டு கல்லெறிந்து வழிபட்டு வந்தார். ஆயினும் தான் கொண்டிருந்த சாக்கிய வேடத்தை கலைக்காமல் இருந்தார். அன்பு நெறியில் கற்களை எறிதலை அவர் நாள்தோறும் வழுவாமல் செய்து வந்ததால் அந்த மெய்த்தொண்டு சிவபெருமானுக்கு சிறந்த பூஜையிற்று. சாக்கிய நாயனார் கல்லெறிந்த செயலும் அன்பு செயலே என கருதினால் கண்ணப்பரது செருப்படியும் இறைவரது திருமுடியில் பொருத்த பெற்றதே ஆகும். இவ்வாறு சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தின் மீது கல்லெறியும் திருத்தொண்டு செய்து வரும் காலத்தில் ஒரு நாள் சாக்கிய நாயனார் திருவருட் சோதனையினால் தமக்கு வழக்கமான வழிபாட்டை அயர்வு மிகுதியினால் மறந்து கொள்வதற்கு சென்றார். அப்போது தமது திருத்தொண்டின் நினைவு அவருக்கு தோன்றியது. உடனே அவர் இன்றைக்கு எமது பெருமானை கல் எறிந்து வழிபட மறந்தேனே என்று நினைத்து உணவு உண்ணாமல் இருக்கை விட்டு எழுந்து பெரும் விருப்பத்தோடு மிக விரைந்து சென்று சிவலிங்க திருமுன்னே நின்றார். ஒரு கல்லை எடுத்து சிவலிங்க பெருமான் மீது எறிந்தார். சிவபெருமான் அவரது அன்புக்கு எளிய ராய் உமா தேவியாருடன் மழைவிடையின் மேல் ஆகாயத்தில் எழுந்தருளி காட்சி கொடுத்து அவரை சிவலோகத்திற்கு அழைத்து சென்றார். வார்கொண்ட வனமுலையால் உமை பங்கன் கழலை மறவாது கல்லெறிந்த சாக்கியர்க்கும் அடியேன். சுந்தரர். நாளை சிறப்புலி நாயனாரின் புராணம் தொடரும். சிவ சிவ திருச்சிற்றம்பலம். This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping is one of the online shopping app new available on Play Store app and Apple Store. அதாவது நம்ம வீட்டுக்கு தேவையான அனைத்து உபயோக பொருட்களையுமே நம்ம BuyMode e-shopping மூலமாகவே நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதனுடைய லிங்க் நான் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் BuyMode ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணி நீங்களும் உங்களுடைய ஃபேமிலியோட ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.